ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நேச்சுரல் வித் நேஷன். நாங்கள் இன்றைக்கு எங்கே போய்க்கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்குறதுக்கு முதல் எங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி என்றால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நாங்கள் இப்போ எங்கே போய்க்கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து நான் இந்த வீடியோ வந்து அஞ்சாம் மாதம் எடுத்த நான் எங்கே பார்த்தாலும் வெட்ட வெளியும் நல்ல பச்சை பசைன்ற இடம் தான். நான் இது வந்து ஸ்ட்ராபெரி பழம் பிடுங்கிறதுக்கு தான் போனாங்க. இதில் நிற்கிற கார் எல்லாமே ஸ்ட்ராபெரி பழம் பிடுங்க வந்து ஆக்கண்டதான். பாருங்க, பழங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் எங்களோட கையாலேயே போய் பிடுங்கி சாப்பிட்றதுன்றது எல்லாருக்குமே ஒரு விருப்பமானது உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமும் அவ்வளோ சிவப்பாக நல்லா பார்க்கவே அழகா இருக்குது. அதை விட இது என்னென்றால், இந்த தோட்டத்தில் நாங்கள் போய் பழத்தை பிடுங்கி காசை கொடுத்து போட்டு வரலாம், நாங்களே போய். ஆனால் இந்த பழம் பிடுங்குறத விட எல்லாரும் அதிக அளவு சாப்பிட்றது தான் அதிகம். ஏன்னா பிடுங்கும் போது 4 பிடுங்கினா ஒன்று தான் நாங்கள் பிடுங்குற பக்கெட்டுக்குள்ளே போகும், 3 வந்து வயிற்றுக்குள்ளே போயிடும். ஏன்னா அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, அதில் இருக்கிற பழங்கள் எல்லாம் அவ்வளோ சிவப்பாக இருக்காண்டு. அதே மாதிரி இப்படி எல்லா இடமும் கிடைக்காது. ஒரு சில இடங்கள்ல தான் இப்படி போய் தோட்டங்களில் போய் நாங்கள் பழங்கள் பிடுங்கலாம். சில இடங்களில் போய் காய்கறிகள் தண்டி போட்டு அதுக்கான காசை கொடுத்து போட்டு வரலாம். நாங்கள் இங்கே எடுக்கும்போது எங்களுக்கு என்ன கொஞ்சம் மலிவாகவும் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் மார்க்கெட் வழியில் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அது மாதிரி மலிவாகவும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா பழத்தை பார்க்கவே எல்லாருக்கும் அவ்வளோ விருப்பமாக இருக்குது. பாருங்க இவ்வளோ சிவப்பாக இன்னும் வடிவாக இருக்கண்டு. அது மாதிரி சில இடங்கள்ல இந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் சில பேர் சைட்டால் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு நடுவில் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதில் நிற்கிற எல்லா காருமே இந்த பழம் பிடுங்க வந்த ஆக்காண்டதான். நாங்கள் போனது வந்து மதிய வெயில், பின்னேரம் ஈவினிங் டைம்னா இன்னும் ஆக்கள் அதிக அளவு வருவாங்க. இதில் நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்த நாங்கள் இதில் பக்கத்தில் இருக்கிறாக்கெல்லாம் கூட வந்து போடுவாங்க. பாருங்க, இதில் கொஞ்சம் பழங்களை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சிவப்பாக இருக்குது. ஒரு விருப்பமாகவும் இருக்கும். ஏன்னா நான் இப்படி பிடுங்கி சாப்பிட்றது எல்லாருக்கும் கிடைக்காது. பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குது பழங்கள்ண்டு. அதில் ஒரு கொத்து அப்படியே தூக்கி காட்டுறேன்னு பாருங்க எப்படி இருக்கட்டு. அங்கால அப்படியே கொஞ்சம் காயாகவும் இருக்குது, கொஞ்சம் செங்காய் தன்மையிலையும் இருக்குது. அது இன்னும் பழுக்க இல்லை. பழங்கள் எல்லாம் நடுவில் பேர் விட்டுட்டு போகிறாங்க. சைட்டால் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு நடுவில் இருக்கிற சில பேர் அந்த உள்ளுக்குள்ள கை வச்சு பார்க்கறது இல்லை. இந்த வைக்கோல் போட்டிருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள் வந்து பழுதாகாமல் இருக்கணும். மரத்தில் இருந்து சம்டைம் நிலங்களில் பட்டு அந்த பழங்கள் வந்து பழுதா போயிடும், பூச்சி பிடிச்சிரும்ன்றதுக்காக வைக்கோல் உள்ளுக்குள்ளே போட்டு விட்டுருக்குறாங்க. பாருங்க எப்படி வடிவாக இருக்குது, பழம் சிவப்பாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் மதியம் வந்தபடியாக எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் சைட்டில் எங்களுக்கு பழம் கிடைக்கலாம், நடுவில் நல்ல கணக்காக பழங்கள் இருந்தது. இதுவே விடிய காலமாக கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோம்னா எங்களுக்கு கணக்காக பழம் கிடைச்சிருந்துருக்கும். இப்போவும் கணக்காக கிடைச்சதை நாங்கள் கொண்டு போன அளவுக்கு ஏற்ற மாதிரி தானே எடுக்கலாமெண்டு இப்போ நாங்கள் கொண்டு போன அளவுக்கு ஏற்ற மாதிரி பிடிங்கிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொத்து எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா. அதில் அப்படியே கொத்தாக இருக்குது பழங்கள், பார்க்கவே விருப்பமாக இருக்குது. எப்படி யாருக்கா சந்தர்ப்பம் கிடைச்சா மறக்காமல் இப்படியான சந்தர்ப்பங்களை வந்து பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி எல்லாருக்குமே சந்தர்ப்பம் கிடைக்காது, கிடைக்கும்போதை வந்து முழுமையாக யூஸ் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொத்தாக இருக்குது. ஆனால் இன்னும் இதுகள்லாம் பழுக்கையில் கொஞ்சம் செங்காய் தன்மை, சிலது காயெல்லாம் இருக்குது. இஞ்சால பாருங்க, மரம் இதுகளை விட பழங்கள் வந்து அதிக அளவாக இருக்குது. அது மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் கணக்காக பழங்கள் அப்படியே பழுத்து கிடக்கு. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு யூடியூப் சேனலில் சந்திப்போம். பாய்.